पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। பகல்லையும் நம்ம எந்திரிக்க மாட்டேன்றோம். இது உண்மை. கனவுல எப்படி நம்ம இது கனவுன்னு அப்படி எந்திரிச்சிட்டோமோ, அது கனவு. அதேதான் பகல்ல நடக்குது. கண்ணு திறக்கும் போது நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்காக அது உண்மைன்னு நம்பி, இது வாழ்க்கைன்னு நினைச்சு, நான் இருக்கிறேன்னு நினைச்சு வாழ்றதுதான் மாயை. அப்ப புரியுது இல்லையா? நீங்க வாழல. மனம்தான் பகல்லையும் வாழுது, அதுதான் கனவுலையும் வருது. ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம், 6 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. கனவே இந்த ஒரு 8 மணி நேரம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆழ்ந்த உறக்க நிலை வரும். அப்ப ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு அந்த பெயர் எதுக்குன்னா, கனவுகள் அற்ற நிலைக்கு பேர் தான் ஆழ்ந்த உறக்க நிலை. கனவும் அங்க மறைஞ்சு போகும். ஒரு கட்டத்துல கனவு இருக்காது. கனவுகள் இல்லாத எண்ணங்களும் இல்ல. உடம்பு அப்படியே படுத்து கிடக்குது. இந்த இடத்துல நீங்க யாரு? அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்க உடம்பு படுத்திருக்கு. அங்க உங்க அடையாளம், பேரு, பதவி, பொருள், பணம் இதெல்லாம் எங்க போச்சு? கனவுல கூட வரும். கனவுல வரைக்கும் தொடரும். உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கும். பல கேரக்டர் கொடுக்கும். பல கேரக்டர் அறிமுகப்படுத்தும். ஆனால் 3வது நிலையில அதுவும் இல்லாம ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தியானம் செய்பவர்களுக்கு கனவு குறையும். தியானம் செய்யறவங்களுக்கு நினைவுன்றது இந்த பொய்யும் குறையும். இது குறைஞ்சா அது குறையும், அது குறைஞ்சா இது குறையும். ரெண்டும் ஒண்ணு. அதனாலதான் நான் தியானத்துக்கு வாங்க, வாழ ஆரம்பிங்க, வாழ்க்கை ஆரம்பிக்கும். பொய் போகும். தியானம்னா காலையில சாயந்தரம் உட்கார்ந்து பண்ணி எந்திரிச்சு போறது இல்லை. அது ஒரு நடவடிக்கை அல்ல, அது வாழ்க்கை. இந்த 3வது நிலை ஆழ்ந்த உறக்க நிலை, கனவுகள் அற்ற நிலை. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. உடம்பு நீங்க அப்படியே தியானம் பண்ணி பாருங்க. அந்த கனவுகளும் இல்லாம நீங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்ப நீங்க எங்க போனீங்க? இருந்தமா இல்லையா? இருந்தமா இல்லையா? இருக்கிறோம். இல்ல, நான் சொல்றேன். அந்த இப்ப 3வது நிலை இருக்கு இல்லையா? இந்த ஆழ்ந்த உறக்க நிலை, கனவுகள் இல்லாத நிலை, நனவுகள் இல்லாத நிலை. இந்த நிலையில தான் இந்த ரகசியங்கள், இதுல இருந்து நீங்க விழிப்படையணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ரகசியங்கள்லாம் அறிவா சொல்லல. இந்த 3வது நிலையில தான் இந்த சேரு, டேபிள், பறவைகள், விலங்குகள், கடல், மலை, காற்று எல்லாம் இந்த 3வது நிலையில உறக்க நிலையில் இருக்குது. ஆழ்ந்த உறக்க நிலையில. அந்த பறவைகள், விலங்குகள், கடல், மலை, கல்லு, மண்ணு இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்கு நாமளும் போய் இருக்கிறோம் கொஞ்ச நேரம். அப்ப நம்ம முழுசா முழிச்சுக்கலன்னு அர்த்தம். நம்மளும் ஆழ்ந்த உறக்க நிலையில தான் இருக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சோண்டு கனவு, கொஞ்சோண்டு நனவு வாழ்றதுனால, இருக்கிறதுனால, வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுனால சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கி குழந்தைகளை பெற்று இதையே திரும்ப திரும்ப செய்துகிறதுனால இருக்கிறது போல ஒரு தோற்றம் தெரியுது. ஆனா கடல், மலை, காற்று, நதி, கல்லு, மண்ணு, காக்கா, குருவி, இந்த விலங்குகள், இது அந்த நிலையிலே தான் 24 மணி நேரமும் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில தான் மனிதர்களை தவிர எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. அப்ப நம்மளும் அதுவும் ஒண்ணு. நமக்கு கலாச்சாரம் தெரிஞ்சிருச்சு, பண்பாடு தெரிஞ்சிருச்சு, நாகரிகம் தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. 4வது நிலை, இந்த கனவு
இல்லாத இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். இந்த ஆற்றல் செலவாகும்ன்றது அர்த்தம் இல்ல. ஓடுனா செலவாயிடும். கலோரி இறக்குறேன், கூட்டுறேன். நீங்க ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் உள்ள வந்துச்சுன்னா, நான் எளிமையா என்னுடைய ஒரு மொழியில சொல்லணும்னா, தாட் இஸ் எ டென்ஷன். எண்ணம் ஒரு மன அழுத்தம் தான். நீங்க ஒரு தாட் நீங்க சிந்திக்கல. அது வருது. அதுவாவே ஒரு பிரச்சனை தான் அது. அமைதி இருக்காது அங்க. இதனால ஆற்றல் வீணாக போகுது. பகல் ஃபுல்லா. கனவுலயும் ஆற்றல் வீணா போகும். கனவுல நம்ம ஓடுவோம். ஏதாவது நினைப்போம். டென்ஷன் ஆகும். அந்த உயிராற்றல் வீணாக போகும். புதுசா சார்ஜ் பண்றதுக்கு இடம் கிடையாது. ஆக்டிவா இருக்கிறோம் நம்ம. ஏதோ மனம் இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப மனம் இருக்கிற நிலையில் இறைத்தன்மை மனிதனுக்குள் வராது. மனம் மாயை, இறைத்தன்மை உண்மை. இந்த பொய் இருக்கும்போது வராது. இதெல்லாம் அதிசயமா இல்லையா? அதிசயமா இல்லையா? அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில அந்த உயிராற்றல் உள்ள இறங்கி அந்த அதனுடைய உடம்ப நம்மள இல்ல அதனுடைய உடம்ப அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு காலையில 6 மணிக்கு சூரியன் எழும்போது நம்ம புது ஆற்றல் பெற்று திரும்ப அன்னைக்கு நம்ம தேவையில்லாத வீண் வேலைகளுக்காக அது ஆற்றல் தருது. நம்ம இறை சக்தி உணர்றதுக்காக பகல்ல பயன்படுத்துறோம். நம்ம ஏதோ வீணா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த 3வது நிலை, இந்த 3 நிலை நாங்க விவரிக்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாரும் உறக்கத்துல தான் இருக்கிறோம். 4வது நிலை ஒண்ணு இருக்கு. அதுதான் துரியா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல பெயர். தமிழ்ல துரியம். சிவநிலை. என்னுடைய பொருள் உங்களுக்கு விளக்கம் எளிமையா சொல்லணும். துரியானா தெரியாது. துரியா அப்படின்னா சமஸ்கிருதத்துல 4வதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு இல்ல. நான் காலையில சொன்னது போல இறைத்தன்மைக்கு நேரா கரெக்டா இது எளிமையா உங்களுக்கு முடிய கட்டுப்பாடோட செய்யக்கூடாது. ரிலாக்ஸ்டா எப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலை மாத்தி கை மாத்தி ரிலாக்ஸ்டா தான் இருக்கு சொல்றேன். அப்படியே ரிஜிட்டா இருக்கக்கூடாது. ஃப்ரீயா. இந்த துரிய நிலை 4வது நிலை. தமிழ்ல துரியம். இந்த நிலை இந்த 3ம் இல்லாத நிலை. ஜாக்கிரதை. இந்த நிலைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதுல இடம், பொருள், நேரம் இதெல்லாம் இருக்குது இல்ல. உண்மைக்கு இதெல்லாம் இருக்காது. ஏதும் இல்லாத ஒரு நிலை, வெற்று நிலை, சூன்யம். அது எப்படி இருக்குதுன்னா விழிப்பு நிலையா இருக்கும். ஏன் அது விழிப்பு நிலைன்னு நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம இருக்கிறது கனவு நிலை. அது கனவுல இருந்து எந்திரிக்கும் போது என்ன விழிச்சுக்கிறோம். அதேதான் உடம்பு கனவு காணுகிறது. அதுல இருந்து எந்திரிக்கிறது. நம்ம ஏன்பா எந்திரிப்பா அப்படின்னு சொன்னா அது எந்திரிச்சுக்கிறாரு உடம்பு. நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது குரு எல்லாரும் சொல்லி தர்றது உங்க மனம் விழிப்படையணும். உங்க மனம் தூங்கிக்கிட்டு இருக்குது. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. மனசோட ஒட்டிக்கிட்டீங்க. மனசுல இருந்து நீங்க தனியா வெளியில வாங்க. நீங்க மனது அல்ல. நீங்க யாரு? நீங்க தான் அந்த பரம்பொருள். நீங்க தான் அந்த இறைவன். நீங்க தான் அந்த இறை துகள். ஆனா நம்ம தவறுதலா என்ன பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு நல்லா இருக்குதா? அப்ப நீங்கிறது யார்? உண்மையிலேயே உள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை தான் நீ. அதுதான் தத்துவம் அசி. நீயே அது. சமஸ்கிருதத்தில் தத்துவம் அசி. தத்துவம் அசின்னா நீயே அது. அது அவ்வளவுதான். நீயே இறைன்னா அப்புறம் மனிதர்களுக்கு குழப்பம் வரும். இறைன்னா யாரு? அப்புறம் அது ஒரு கேள்வி வரும். அதனாலதான் துரியானா எந்த ஒரு விளக்கமும் அதுக்கு இல்லாம 4ஆம் நிலை, விழித்திருக்கும் நிலை. இப்ப நம்ம இந்த 4வது நிலைக்கு போயிருக்கிறோமா என்னைக்காவது? போகல. 3 நிலைதான். ஜக்ரத், சொப்னா, சுஷுப்தி.